அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 2 ரூபா கம்மாமினிட்டி காயின்ஸ், மொத்தம் 20 காயினு, நான் 21 காயின் கொடுப்பேன். 1982 நேஷனல் இன்டகிரேஷன், மும்பை மின்ட்டு, 150 ரூபா ஒரு காயின். 1982 மும்பை மின்ட்டு. ரெண்டாவது டெல்லி, மும்பை மின்ட்டு. இது ஒரு காயின் 100 ரூபா, பெரிய காயின், டப்பு காயின். இந்த 1982 ரெண்டு வந்துடும். இதுக்கு இடையில் 1990 உங்களுக்கு கம்மாமினிட்டி காயின் கிடையாது. இருந்தாலும் டப்பு காயினில் பெருசாக வெளியே வந்த காயின், அதில் ஒரு காயின் வைக்கிறேன். இதில் 1990 மும்பையில் ஒரு 100 ரூபா ஒரு காயின் இதை வைக்கிறேன். இதில் அதுக்கடுத்து ஹாப்பி ஃபேமிலி, 1993 மும்பை மின்ட்டு, ஸ்கேர் காயின், 150 ரூபா ஒரு காயின். அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி, 1993 மும்பை மின்ட்டு, ஸ்கேர் காயின், ஒரு காயின் 200 ரூபா. புக்கு பக்கத்தில் வச்சு ரெஃபர் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ரேர் கலெக்ஷன், எல்லாம் டோட்டலாக ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். வாட்டர் ஃபார் லைஃப், கொல்கட்டா மின்ட்டு, கீழே மின்ட்டு அது இருக்காது. 1994 உள்ளது, 250 ரூபா ஒரு நாணயம். அதுக்கடுத்து குளோபலிஷிங் இந்தியா அக்ரிகல்ச்சர், அக்ரி எக்ஸ்போ, 2 மின்ட்டு தான், ரெண்டுமே ரேர் காயின். ஒன்று 850 ரூபா, இன்னொன்று 1250 ரூபா. நான் இதில் பாம்பே மின்ட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ரேர் காயின், ஒரு காயின் 850 ரூபா. இது இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற காயினில் நல்ல காயினத்தை ஒரு பதிலும் எடுத்து வைப்பேன். அதுக்கடுத்து திருவள்ளுவர், 1 மின்ட்டு தான் திருவள்ளுவர். இது கொஞ்சம் ரேர் ஆகிக்கிட்டே வருது. ஆனால் நெட்டில் இதோட ரேட்டு 1250 ரூபா. மும்பை மின்ட்டு 1 மின்ட்டு தான். இது வேறு மின்ட்டை நீங்கள் தேட வேண்டாம். அதுக்கடுத்து 96 நேதாஜி, வேணும்னா வாங்கிக்கோங்க, 12,000 ரூபா. அதுக்கடுத்து சர்தார் வல்லபாய் படேல், அதில் உங்களுக்கு நொய்டா மின்ட்டு தான் 1250 ரூபா வரும். இது கொல்கட்டா மின்ட்டு, ஸ்கேர் காயின், 200 ரூபா. அதுக்கடுத்தது ஸ்ரீ அரவிந்து, அரவிந்தரில் 3 மின்ட்டு உண்டதில். அதில் ஹைதராபாத்து கிடையாது. இது நொய்டா மின்ட்டு, ஸ்கேர் காயின், 250 ரூபா ஒரு காயின். 1 2 3 4 5 6 7 8 9 10, ஒரு வருஷம் வச்சுருக்கேன். என்ன 10 காயின். அரவிந்தருக்கு அடுத்து சத்ரபதி சிவாஜி, ஹைதராபாத்து மின்ட்டுனா கொஞ்சம் ரேரு. உங்களுக்கு நொய்டா மின்ட்டு வச்சுருக்கேன், ஸ்கேர் காயின். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க, மின்ட்டையும் பார்த்துக்கோங்க. 200 ரூபா ஒரு காயின். அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதில் உங்களுக்கு கொல்கட்டா மின்ட்டு வச்சுருக்கேன், ஸ்கேர் காயின், ஒரு காயின் 200 ரூபா. அதுக்கடுத்து சியாம் பிரசாத் முகர்ஜி, இவர் தான் சியாம பிரசாத் முகர்ஜி, 2001 நொய்டா மின்ட்டு, ஸ்கேர் காயின், ஒரு காயின் 400 ரூபா. இது ஃபுல் கண்டிஷனான காயின். அதுக்கடுத்து ஜெயந்த் துக்காராம், அதில் 4 மின்ட்டு உண்டு. நான் வச்சுருக்கிறது கொல்கட்டா மின்ட்டு, 200 ரூபா ஒரு காயின். ஜெயந்த் துக்காராம். ஒவ்வொரு காயினாக நீங்கள் தேடி அலைய வேண்டாம், உங்களுக்கு எல்லா காயினும் A to Z. அதுக்கடுத்தது ரயில்வேஸ், குளோரியஸ், 4 மின்ட்டு உண்டு. 4 மின்ட்லேயும் ஹைதராபாத் வச்சுருக்கேன், ஸ்கேர் காயின், 250 ரூபா. இதில் இந்த சர்தார் வல்லபாய் படேலுக்கு அடுத்து ஒரு நேதாஜி 97, அதை வைக்காமல் விட்ருக்கேன். இந்த இருக்குது கொல்கட்டா மின்ட்டு, 200 ரூபா. நேதாஜி ஃபுல் கண்டிஷனான காயின். அரவிந்தருக்கு, சர்தார் வல்லபாய் படேலுக்கு அடுத்த காயினுங்க வச்சுட்டு, சர்தார் வல்லபாய் படேலுக்கு அடுத்த காயின். அதுக்கடுத்து தான் இவர் வருவார்.
16 காயின் ஆயிடுச்சு. ஜெயின் துக்காரம் வச்சுட்டேன், ரயில்வே வச்சுட்டேன். அதுக்கடுத்து என்னது ஏர்போர்ட்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க, 3000 ரூபா என்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து லூயிஸ் பிரெய்லி 3 மின்ட்டு தான். அதில் வந்து நொய்டா கிடையாது. உங்களுக்கு ஹைதராபாத் வச்சுருக்கேன். ஒரு காயின் 150 ரூபா இது. அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே ஒரு மின்ட்டு தான், கொல்கட்டா மின்ட்டு. ஒரு காயின் 200 ரூபா, 1 மின்ட்டு காயின். அதுக்கடுத்து டில்லி 19வது காமன்வெல்த் கேம்ஸ் 2010 டில்லி இந்த இருக்குது. இதில் வந்து கொல்கட்டா வச்சுருக்கேன். ஒரு காயின் 200 ரூபா. கீழே மின்ட்லாம் இருக்காது, தேட வேண்டாம். இடையில் இது என்னது சித்தரஞ்சன் தாஸ், அது எங்கிட்ட வைக்காம விட்ருக்கேன். அரவிந்தருக்கு அடுத்து சித்தரஞ்சன் தாஸ், அதுக்கடுத்து தான் சத்ரபதி சிவாஜி. சித்தரஞ்சன் தாஸ் தான் இருக்கார். 1998 கொல்கட்டா. காயின் ஃபுல் கண்டிஷனு, 200 ரூபா ஒரு காயின். மொத்தம் 20 காயின். இது ஒரு காயின் எக்ஸ்ட்ரா விற்கிறதில்ல. 2010 ஹைதராபாத் மும்பை மின்ட்டில் உள்ளது, 100 ரூபா. விலையெல்லாம் பார்த்துலாம் பயந்துட்டிங்களா, ஆச்சரியப்பட்டீங்களா? இந்த 21 காயினுடைய 21 காயின் வச்சுருக்கேன்னா ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டேன். இந்த 21 காயினுடைய மொத்த விலை வந்து 7000 ரூபா. நீங்கள் எனக்கு தர வேண்டியது அதில் பாதி 3500, அதில் பாதி 1750. சரி, அதுலேயும் பாதி கொடுக்க முடியாது. 1750 ரூபா கொடுத்தா இந்த 21 காயினையும் உங்களுக்கு தந்துடுவேன். இந்த காயின் இந்த செட்டு அப்படியே தான் தருவேன். இப்போ என்ன மின்ட்டு, என்ன ஸ்கேரு, என்ன ரேட்டு, என்ன இயரு, எப்படி கண்டிஷன் உங்களுக்கு கொடுக்குறேனோ இதே தான் அப்படியே தருவேன். இதை நான் பதிவுக்கு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குற சிம்மே வேறு காயின்லாம் தர மாட்டேன். வேறு காயின் வேணும்னா வேறு பதிவு போடுவேன், வேறு செட்டு கொடுப்பேன். 1750 ரூபா ஒரு செட்டு, 21 காயின். அதில் விலையில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியலை. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியலை. ஒவ்வொன்றையும் வாங்கி நம்ம சேகரித்து வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி விவரங்கள் சொல்லி உங்களுக்கு தர்றதுக்குள்ளே அதுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதனால் இதில் விலை குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் நான் வாய்ப்பு கொடுத்துருவேன். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். A to Z எல்லா நாணயமும் இருக்கும். ஏர்போர்ட்ஸ் நாணயம் மட்டும் இருக்காது. தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, காஸ்ட்லி ரேட்டு. அது மாதிரி 1996 நேதாஜியும் காஸ்ட்லி ரேட்டு. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த 2 நாணயங்கள் தவிர அந்த 2 நாணயமும் வாங்கணும்னா 15000 வேணும். என்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் 15000 வேணும். இந்த 21 நாணயமும் சேர்த்து உங்களுக்கு 1750 ரூபா தான். இதில் நீங்கள் வேறு காயினை சேகரிக்க வேண்டாம். சரி, அப்படியே இந்த நாணயத்தை வாங்கி சேகரிக்கும் பொழுது இந்த நாணயத்தில் வேறு ஏதேனும் மின்ட்டுகள் தேவைப்பட்டால் தனிப்பட்ட பதிவில் என்னுடைய ஃபோனுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ வந்து இந்த நாணயம் நான் வச்சுருக்கிறேன், ஆனால் இதில் 4 மின்ட் இருக்குது, என்கிட்ட 1 மின்ட்டு தான் இருக்குது, இன்னும் 3 மின்ட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கிடலாம். எது எடுத்தாலும் நீங்கள் 4ல் 1 பங்கு காசு கொடுத்தா போதும். அதில் 100 ரூபா போட்டிருக்கானா, வலைத்தளத்தில் 100 ரூபா போட்டிருக்கா, புக்கில் 100 ரூபா போட்டிருக்கா, எனக்கு 25 ரூபா கொடுங்க போதும். புக்குலேயும் வலைத்தளத்துலையும் 200 ரூபா போட்டிருக்கா, எனக்கு நீங்கள் 50 ரூபா கொடுத்தாகணும். அதில் 400 ரூபா போட்டிருக்கா, எனக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்தாகணும். 4ல் 1 பங்குக்கும் குறைத்து விலை என்னால் அளிக்க இயலவில்லை. ஆகையால் வருந்துகின்றேன். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு, கடின உழைப்பு, ஈடு இணையற்ற உழைப்பு, ஒரு டாப் கலெக்ஷனு, காயின் ஃபுல் கண்டிஷன், நோ UNC. உண்மையை சொல்லி தான் வியாபாரம் பார்க்கணும். வேணுமுங்க வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள்.